பாண்டியா ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சரவணன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம செந்திலும் கதிரும் வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுச்சுல்ல, அப்போ அப்பா கூட அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னும் போது கூட அண்ணன் இப்படியெல்லாம் வருத்தப்படவே இல்லைன்னு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லை. ஆனால் இன்னைக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆனால் ஒரே நிமிஷத்தில் டாக்டர் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைன்னு சொன்னதுமே அண்ணனோட முகத்தை பார்க்கவே முடியலன்னு, அதுக்கப்புறம் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கடைக்கு போய் அப்பாவோட தோள்பட்டை மேலே சாஞ்சிக்கிட்டு அம்மட்ட அழுந்துச்சுன்னு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி வராங்க. கோமதி வந்த உடனே டே இவன் எங்கடா போனா, ஆளையே காணோம், ஃபோன் பண்ணாலையும் ஃபோனையும் எடுக்க மாட்டேன்றான். ஆனால் அந்த மயில் ரூமில் உட்காந்து அழுந்துக்கிட்டே இருக்கா. கொஞ்சம் நேரம் ஓயக்கூட இல்லை, அவ்வளோ அழுந்துட்டுருக்கா. சாப்பிட சொன்னாலையும் சாப்பிடவும் மாட்டேன்றா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் தான் இப்படியெல்லாம் நடக்குதோ ஒன்றுமே புரியல. அரசியோட வாழ்க்கையும் அப்படி ஆச்சு. இப்போ வீட்டில் இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக குமர் சரவணன் வந்துடுறாரு. வந்த உடனே டே எங்கடா போன, என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன், முதல்ல சாப்பிடுவாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து சரவணன் இருந்துட்டு இல்லைம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஏற்கனவே உங்கள் அப்பா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாருடா, பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காலையிலேருந்து ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கலையாமே, உங்கள் அப்பா சொல்லி அம்பிட்டு வருத்தப்பட்டாரு, தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காது, கண்ணெல்லாம் பாரு உள்ளே போயிடுச்சு, அதனால் கொஞ்சமாச்சு சாப்பிடுவாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கதரும் செந்தில் இருந்துட்டு அம்மா நீங்கள் போங்க, அண்ணனை கூப்பிட்டுட்டு போய் சாப்பிட வச்சு படுக்க வைக்கிறது எங்களுடைய பொறுப்பு, விட்டுருங்க, நீங்கள் கிளம்புங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு இல்லைடா என்னதான் இருந்தாலும் என் பிள்ளைய நானே பார்த்துக்கிறேன், அவன் இப்படி இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க. அம்மா எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைம்மா, நீங்கள் போங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதியும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக செந்தில் இருந்துட்டு பக்கத்தில் போய் முகந்து பார்க்குறாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க, தள்ளி நில்லுடா, என்ன நான் குடிச்சிருக்கேனான்னு பார்க்குறியா, குடிக்காவெல்லாம் இல்லை, சத்தியமாக சொல்கிறேன் குடிக்கலடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கேண்ணா போயிட்டு இருந்தீங்க, நீ ஃபோன் பண்ணாலே ஏன்னா எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைடா கூட வேலை செஞ்சுட்டு இருந்தாருல்ல, அவரை பார்த்து பேசிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டைம் போனதே தெரியல, அதனால் நின்று பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. அண்ணன் உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுதுண்ணே, அப்படி உள்ள அண்ணி வேற சாப்பிடாமல் இருக்காங்க, வாங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைடா சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மயில் வந்து அழுந்துட்டுருக்காங்க. கோமதி இருந்துட்டு மயில் எப்படியே உட்காந்து எவ்வளோ நேரம் தான் அழுந்துட்டுருக்க போகிற, வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இல்லை அத்தை பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம், மாமா வந்துடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் வந்துட்டாமா, வந்து சாப்பிடுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாமா வந்துட்டார் அத்தை அப்படின்னு சொல்லிட்டா. ஆமாம் அவன் வந்துட்டான், வெளியே தான் நின்றுட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வெளியில் இப்போ ஓடி போகிறாங்க. மாமா எங்கே மாமா போனீங்க, ஃபோன் பண்ணாலே எடுக்கவே இல்லை, நீங்கள் இவ்வளோ நேரம் ஆச்சு எங்கே தான் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் சரவணன் வந்து எதுவுமே பேசாமல் இருக்காங்க. சரிங்க மாமா, நீங்கள் அப்புறமா கூட எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள், வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன் மாமா சாப்பிட மாட்டேன்றீங்க, காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கீங்க, வாங்க மாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. உடனே நம்ம கதறி இருந்துட்டு அண்ணி நீங்கள் உள்ளே போங்க, நாங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சரவணன் இருந்துட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. சரிடா நான் போய் ட்ரெஷ்அப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே போகிறாங்க. தங்கமயில் இருந்துட்டு ஏமாம்மா நம்மளுக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கணும், கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு மாமா, காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடவே இல்லை மாமா, குழந்தைய பார்க்கணுன்ற ஆசையில் அப்படியே உங்கள் கூட வந்தேன், ஆனால் ஒரே நிமிஷத்தில் நம்ம கனவு கோட்டை எல்லாமே கலைஞ்சு போச்சு, இப்படியெல்லாம் நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நான் காரில் வந்துட்டுருக்கிற போது உங்களையே தான் பார்த்துட்டு வந்தேன், நீங்கள் என் கூட பேசுவீங்க என்னை பார்ப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் ஒரு பார்வை கூட நீங்கள் என்னை பார்க்கவே இல்லை, உள்ளே வருவீங்கன்னு பார்த்தேன், உள்ளேயும் வராமல் அப்படியே கிளம்பி போயிட்டீங்க, நீங்கள் உள்ளே வருவீங்க உங்கள் மடியில் சாஞ்சு கத்தி அலனம் போல் இருந்துச்சு,
ஆனால் நீங்கள் உள்ளே வரலன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கு அடுத்ததா, மாமா உங்கள் கூட இப்படி இருக்கணும்னு ஆசையாக இருக்கு மாமா, தயவு செஞ்சு என்னை உதறி தள்ளிட்டு மட்டும் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல கையை எடு, முதல்ல தள்ளி நில்லு, உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. எத்தனையோ பொய் சொல்லியிருக்க, எல்லாத்தையும் நான் மன்னிச்சு விட்டுட்டேன். எதனால் நமக்கு குழந்தை வரப்போகுது, இதில் சத்தியமாக ஒரு பொண்ணு பொய் சொல்ல மாட்டான்னு நான் நம்பினேன். ஆனால் நீ என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக, திரும்ப இந்த வீட்டுக்கு வர்றதுக்காக இவ்வளோ கேவலமான ஒரு பொய்யை சொல்லியிருக்கே, உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை? அப்படி நீ கர்ப்பமாக இருக்குன்னு சொன்ன உடனே வீடே உன்னை தாங்குன்னு தாங்குச்சு. எங்கள் அம்மா என்ன உன்னை மருமகளை மாதிரியா பார்த்தாங்க? மகளை போல் பார்க்கல. அவங்க உன்னை காலு தரையில் படாத அளவுக்கு உன்னை அப்படி பார்த்துக்கினாங்க. என்னென்னமோ செஞ்சு உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஏன் நேற்று கூட தம்பிங்க நமக்காக கேக்கெல்லாம் வெட்டி எவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க. உனக்கு கொஞ்சம் கூட கூசவே இல்லையா? இப்படி ஒரு கேவலமான ஒரு பொய்யை சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. தயவு செஞ்சு தூரமாக போய் நில்லு. உன்னை பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல. ஏன் இப்படி ஒரு பொய் சொல்லி தான் நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வரணுமா? நீ அந்த படிப்பு விஷயத்தில் பொய் சொன்னும் போதே உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டதான். அதுக்காக நான் இன்னும் கொஞ்ச நாளில் நானே கூட சமாதானமாகி உன்னை நான் திரும்ப கூட்டிகிட்டு வந்திருப்பேன். ஆனால் குடும்பமாக சேர்ந்து இப்படி ஒரு கேவலமான ஒரு பொய்யை சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ரொம்பவே கோவமாக நம்ம மயில்கிட்ட வந்து பேசுகிறாங்க. மாமா என்ன பேசுகிறீங்க? இந்த விஷயத்துக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த வீட்டில் இருக்கிறவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுடர் கூட ஃபோன் பண்ணி குழந்தை இருக்குன்னு சொன்ன உடனே மாமா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. குழந்தைக்காக இது பண்ணணும் அது பண்ணணும் மாமா பேசிக்கிட்டே இருப்பார். நாங்கள் கனவு கோட்டையே கட்டி வச்சுருந்தோம். ஆனால் கடைசி நிமிஷத்தில் டாக்டர் இப்படி சொல்லிடுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் சுடர்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் சுடர் தான் மாமா உன்னை புரிஞ்சுப்பாருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனால் நீங்கள் என்னடனா எங்கள் குடும்பத்துக்கிறவங்கள இப்படி தப்பாக பேசிகிட்ருக்கீங்க. இன்னொரு தடவை இப்படி பேசாதீங்க மாமா, கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தேவையில்லாமல் நாடகமெல்லாம் ஆடிட்டுருக்காது. நானும் எத்தனையோ பேரை பொய் சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஏன் நீ பொய்யிலே பிறந்து வளர்ந்த குடும்பம் தானே நீ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பொண்ணு தான் பொய் சொல்கிறான்னா உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் குடும்பமே பொய்க்கார குடும்பம்தான். உன் உடம்புல ரத்தம் ஓடலை, பொய் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையாக பேசுகிறாங்க. மாமா ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இப்படியெல்லாம் பேசாதீங்க, கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உடைஞ்சு போய் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நானும் உடைஞ்சு போய் தான் மாமா இருக்கேன். தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசாதீங்க, என் குடும்பத்தையும் இப்படி பேசாதீங்க. அம்மா எவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இங்கேருந்து போனாங்க தெரியுமா? நான் என் குழந்தைய பார்க்கணுன்னு சொல்லி காலையில் அம்பட்டு சந்தோஷமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. ஆனால் டாக்டர் இப்படி சொன்ன உடனே இப்படிலாம் நடக்கணும் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நான் அப்போவே உன்னை செக்கப்புக்காக கூப்பிட்டேனா இல்லையா? ஆனால் குடும்பமாக சேர்ந்து தானே இப்போ வேணால் அப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்லி நான் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். உன் கூட்டில் அந்த டாக்டரையும் சேர்த்திக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அது நடக்கலை. அந்த டாக்டர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. அதை கேட்டோன்னே என் அம்மா எவ்வளோ உடைஞ்சு போனாங்கன்னு தெரியுமா? நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போது, நம்ம கஷ்டம் எல்லாம் நீங்க போது, குழந்தைய பார்த்து நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லி அம்மா எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாங்கன்னு தெரியுமா? ஆனால் அவங்களுடைய சந்தோஷத்தை இப்படி குடும்பமாக சேர்ந்து குழி தோண்டி புதைச்சிட்டிங்களே, நீங்கள் தாண்டி பொய்க்கார குடும்பம். அதுக்கு ஏண்டி என் குடும்பத்தை பழி வாங்கிட்டு இருக்க? என் கண்ணு முன்னாடி இருக்காத, தயவு செஞ்சு எங்கேயாச்சும் போயிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மாமா ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? சரிங்க மாமா, நீங்கள் எவ்வளோ நாளும் திட்டுங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக போய் சொல்லலை மாமா. நான் எப்படி ப்ரெக்னெண்ட்டாக அது கிட்ட வாங்கி செக் பண்ணணும் அதுதான் மாமா உண்மை. மற்றபடி நான் உங்களை ஏமாத்தலாம் இல்லை. தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
உடனே சரவணன் இருந்துட்டு, நான் அப்பவே உன்னை செக்கப்புக்காக கூப்பிட்டேனே இல்லையா? ஆனால் குடும்பமாக சேர்ந்து தானே இப்போ வேண்டாம் அப்புறமா வேண்டாம்னு இழுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க செக் பண்ணி தான் ஆகணும்னு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு அம்பட்ட சந்தோஷமாக இருந்தேடி. எங்கிட்ட கூட எப்படி உன்னாலெல்லாம் பொய் சொல்ல முடியுது? நான் ஏதாவது உங்ககிட்ட மறைச்சிருக்கேனா? நான் லவ் பண்ண விஷயத்த கூட நான் உங்ககிட்ட சொன்னேனேடி. ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கே, நீ எல்லாம் ஒரு ஜென்மமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. மயில் இருந்துட்டு, மாமா இப்படி பேசாதீங்க மாமா, மனசு ரொம்ப வலிக்குது. நீங்கள் எவ்வளோ உடஞ்சி போயிருக்கீங்களோ அந்த விட பல மடங்கா நான் உடஞ்சி போயிருக்கேன். வீட்டில் தனியாக இருக்கிற போது பாப்பா கிட்டலாம் நான் எவ்வளோ அன்பாக பேசிகிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்பா உனக்காக இது பண்ணுறாரு அது பண்ணுறாரு, இப்படியெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம், இதெல்லாம் நாங்கள் சேர்த்து வைக்க போகிறோன்னு சொல்லி எம்பிட்ட பாப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்தேனே. ஆனால் எனக்கே கனவு மாதிரி தானே மாமா இருக்குது. நானும் உடஞ்சி போய் தான் இருக்கேன். அது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எதுக்காக பாப்பா கிட்டலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு? என்னை ஏமாத்துறதுக்காக தான். என்னை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சம் உன் வழிக்கு கொண்டு வந்தேன்னா நீ சொல்கிற பையனை நான் மறந்துட்டு உன் கூட சகஜமாக வாழ்வேன்னு எதிர்பார்க்குறல்ல, அது உண்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை மாமா. நான் அந்த விஷயத்தில் பொய் சொன்ன உண்மை தான். ஆனால் இந்த குழந்தை விஷயத்தில் சத்தியமாக நான் பொய் சொல்லலை மாமா. வேணும்னா எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணுறேன், என் மேலே கூட சத்தியம் பண்ணுறேன், என் அப்பா மேலே கூட சத்தியம் பண்ணுறேன். ஆனால் நான் இந்த விஷயத்தில் பொய்யே சொல்லலை மாமா. உன் சத்தியத்தை தூக்கி என்னை போய் குப்பை தொட்டியில் போடு. உன் சத்தியத்தை நம்புகிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய முட்டாளெல்லாம் இல்லை. முட்டாளாக இருந்த வரைக்கும் நான் போதும். இதுக்கு மேலே நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுக்க போகிறாங்க. தங்கமயில் இருந்துட்டு, வேண்டாம் மாமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா, நீங்கள் என்ன காரியம் மாமா பண்ணுறீங்க, மேலேயே தூங்குங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கையை விடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலை உதறி தள்ளிட்டு கீழே போய் படுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் மயில் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கீழேயே உட்காந்து அழுந்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம குமார் இருந்துட்டு அரசியை லவ் பண்ணுறேன்னு சொன்னது, அரசியும் குமாரை லவ் பண்ணுறேன்னு சொன்னது, 2 பேரும் நின்று பேசிக்கிட்டது. அதுக்கு அடுத்து தான் சினிமாவுக்கு போடும்போது குமார்கிட்ட நானும் அரசியும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை நடந்தது. அதுக்கு அடுத்து தான் அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்காக அரசியை வெளியில் வர சொல்லி நான் லவ் பண்ணுற பையனை எப்படி ஏமாற்றிட்டு போக முடிஞ்சதுன்னு கேட்டது. அதுக்கு அடுத்து தான் அரசியை தனியாக கட்டி போட வச்சது. என்னால் குடும்பப்பட்ட அசிங்க வரைக்கும் போதும், இதுக்கு மேலே என் குடும்பத்தில் இருக்கிறவங்க அசிங்கப்படங்க வேண்டாம், என்னை விட்டுருன்னு சொல்லி அது அரசி கதறினது. அதுக்கு அடுத்து தான் வீட்டுக்கு தாலி எடுத்து அரசி கட்டிக்கிட்டு, இவன் தான் என் கழுத்தில் தாலி கட்டினா, இவன் தான் எனக்கு வேணும்னு சொல்லி குமார் கூட வாழ போனது. அதுக்கு அடுத்ததாக தாலி கைத்தை எடுத்து குமார் கழுத்தை நெரிச்சுது, சாம்பார் கொட்டினது, அரசியை தினம் அவமானப்படுத்தினது, இப்படி எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்த்து குமார் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அரசியை நான் விட்டுருக்கக்கூடாது, அவளை நான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும், இப்படி நான் விட்டுட்டேனே, என் அப்பா பேச்சை கேட்டு இப்படி அரசியை தொலைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குமார் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம மயில் இருந்துட்டு, மாமா எந்திரிங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து தான் நைட்டு சரவணன் அரசி நம்ம தங்கமயில் கிட்ட பேசினது, குடும்பமாக சேர்ந்து என் தலையில் மிளகாயை அரைச்சிட்டிங்கல்ல, என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, பாப்பா இருக்குன்னு பொய் சொல்லி எங்கிட்ட நாடகம் ஆடி இப்படி என்ன ஏமாத்தின இல்லை, உன் கூட வாழவே பிடிக்கவே இல்லை, நீ கிளம்பி உங்கள் அம்மா வீட்டுக்கு போன்னு சொன்னது, இப்படி எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்த்து மயில் தூங்காமல் அழுந்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு அடுத்ததாக சரவணன் தூங்கி எந்திரிக்கிறாரு. மயிலை பார்த்த உடனே கோவப்பட்டு அங்கே இருக்கிற துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு வெளியே போகலான்னு பார்க்குறாங்க. மயில் இருந்துட்டு, மாமா மாமா ஒரு நிமிஷம் இருங்க மாமா, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் பேச போகிறாங்க. தயவு செஞ்சு வழியை விடு, உன் கூட பேசவோ உன் முகத்தை பார்க்கவோ எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நீ முதல்ல வழியை விடுன்னு குமார் சொல்கிறாங்க. உடனே நம்ம மயில் இருந்துட்டு, மாமா நான் வழி விடுறேன், ஆனால் எனக்கு ஒரு காரணம் மட்டும் சொல்லுங்கள் மாமா, நீங்கள் நைட்டு சொன்னதெல்லாம் ஏதோ ஒரு கோவத்தில் தானே சொன்னீங்க, அது உங்கள் உள் மனசுலேருந்து சொல்லலை தானே அப்படின்ற மாதிரி மயில் கேட்குறாங்க. உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, இப்போ சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறேன், நைட்டு பேசினது எல்லாமே உள் உணர்வு வந்தது, நானாக தான் பேசினேன், நான் சொன்னது மட்டும்தான் நினச்சோம், உன்னை பார்க்கவோ உன் கூட பேசவோ எனக்கு
சுத்தமாக விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு வழிய விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாமா, நான் அன்னைக்கு தப்பு செஞ்சேன். அதுக்காக நீங்கள் தண்டனையை கொடுத்துட்டீங்க. அந்த தண்டனையும் நான் அனுபவிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் எப்படி மாமா உங்ககிட்ட போய் சொல்வேன்? மறுபடியும் நீங்கள் எனக்கு தண்டனை கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? உங்களை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு எனக்கு என்ன ஆசையா மாமா? உங்க கூட சேர்ந்து வாழணும், காலம் ஃபுல்லாக சேர்ந்து வாழணும், பாப்பாவோட சேர்ந்து இருக்கணும், நம்ம குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் தானே மாமா ஆசைப்பட்டேன். அப்போ எப்படி மாமா நான் உங்ககிட்ட போய் சொல்வேன்? நீங்கள் பாப்பா மேலே எவ்வளோ அன்போடு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாதா மாமா? அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சரவணன் இருந்துட்டேன், இங்கே பாரு, மறுபடியும் பாப்பா பாப்பான்னு சொல்லி என்னை ஏமாத்தின வரைக்கும் போதும். இதுக்கு மேலேயும் என்னை ஏமாத்தாத. அதை தாங்குகிற சக்தி என்கிட்ட கிடையாது. உன்னை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லை. இங்கே பாரு, நீ இங்கே இருக்க முடிஞ்சால் இரு, இல்லாட்டி நேராக உன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்கள் அம்மா வீட்டில் போயிட்டு ஜாலியாக இரு. அவங்க என்னென்ன பொய் சொல்கிறாங்களோ எல்லாத்துக்கும் நீ தலையாட்டிட்டு இரு. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பொய்யை தூக்கிட்டு வந்து இந்த வீட்டில் இறக்கணும்னு பார்க்காத. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே உன்னை நான் விட மாட்டேன். இங்கே சத்தம் போட்டு என்னை பேச வைக்காத. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிறவங்கிட்ட உன்னோட தண்டவாளெல்லாம் ரயிலில் ஏற்றுற மாதிரி இருக்கும், வேணாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்பயும் போல் இங்கே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்றியா? உங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறியா? இங்கேயே இந்த ரூம்லேயே ஏதாவது ஒரு மூலையில் இருந்துக்கோ. நீ பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்துக்கோ. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் தேவையில்லாமல் மாமா மாமான்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தணும் மட்டும் நினைக்காத. இதுக்கு மேலே உங்ககிட்ட ஏமாறவும் நான் மாட்டேன். பழையபடி உங்ககிட்ட இருப்பனை மட்டும் நீ எதிர்பார்க்கவே பார்க்காத. இத்தனை நாள் ஏதோ போனா போட்டுன்னு விட்டு உன்னை மன்னிச்சு வரைக்கும் போதும். இதுக்கு மேலே உன்னோட மன்னிப்பை ஏற்றுக்கட்டும். உன் கூட சகஜமாக வாழ என்னால் முடியாது. முதல்ல உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை. இன்னும் என்னத்தெல்லாம் மறைச்சி வச்சுருக்கோ. படிப்பு விஷயம் வெளியே வந்தது, இப்போ குழந்தை விஷயமும் வெளியே வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் உன்னை நான் ஏன் உன் கூட வாழவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படி இந்த வீட்டில் தான் இருப்பேன்னா ஏதாவது ஒரு மூலையில் இருந்துக்கோ. ஆனால் இதுக்கு மேலே என் பக்கத்தில் வர்றது, எனக்காக ஏதாவது ஒன்று பண்ணுறான்னு ஏதாவது கோமாளித்தனமாக பண்ணி வைக்கிறது, இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் நான் வீட்டில் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி நடக்கக்கூடாதுன்னா வாயை மூடிட்டு பேசாமல் இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாமா, என்னெல்லாம் மாமா பேச்சு பேசுகிறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா. நான் செய்யாத தப்புக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய தண்டனையை எனக்கு கொடுக்காதீங்க. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு, உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் கூட நான் கோமாளி மாதிரி நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் பார்த்தியா, அது வரைக்கும் போதும். இதுக்கு மேலே உன்னை நம்பிக்கிட்டு உன் கூட வருவனை மட்டும் நீ எதிர்பார்க்காத. உன் கூட இனிமேல் நான் பேச போகிறதும் கிடையாது. என் சொண்டு விரல் கூட உன் மேலே படவே படாது. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடு. நீ இங்கே இருக்க பிடிக்கலன்னா உங்கள் அம்மா கூட போய் இருந்துக்கோ. அங்கே போய் இன்னும் நீ ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏமாம்மா இப்படியெல்லாம் பேசுனீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போது நிறுத்துறியா உன்னுடைய நாடகத்தை? இதுக்கு மேலே என்னை மாமா மாமான்னு சொல்கிறது இதோட நிப்பாட்டிக்கோ. வெளியில் நம்ம புருஷன் பொண்டாட்டியை கூட நடிச்சுக்கலாம். ஆனால் இந்த ரூமில் நீ யாரோ நான் யாரோ. இதுக்கு மேலே நீ என்ன என்கிட்ட பேசவே கூடாது. என்கிட்ட பேசுகிற தகுதியும் உனக்கு கிடையவும் கிடையாது. இதுக்கு மேலே என்கிட்ட பேசினேன், அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. மாமா, நீங்கள் அநியாயம் பண்ணிகிட்ருக்கீங்க. செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தீங்க, ஆனால் இப்போ செய்யாத தப்புக்காக தண்டனை கொடுக்குறீங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாமே அநியாயம். என்ன நான் பண்ணுறது அநியாயமா? இப்படி எல்லா தப்பையும் நீ பண்ணிவிட்டு நான் பண்ணுறது அநியாயம்னு சொல்கிறல்ல, நீ பேசுகிறது மட்டும்தான் அநியாயமாக இருக்குது. இன்னொரு தடவை இப்படி பேசினேன் அவ்வளோதான், நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். இப்போவே நான் போய் அப்பா கிட்ட நீ சொன்ன எல்லா பொய்யும் நான் சொல்லிவிடுவேன். சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மாமா ப்ளீஸ் மாமா, நான் சொல்கிறத கேளுங்க, வேண்டாம் மாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியவே புரியாதா? நான் மெதுவாக சொல்கிற போது எனக்கு வழியை விடு. உன் கூட காலையில் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கிறது எனக்கு பிடிக்கல. காலையில் எனக்கு எவ்வளவோ வேலை இருக்குது, நான் போய் என் வேலையை பார்க்கணும். என்னை இன்னொரு தடவை இந்த மாதிரி மாமான்னு கூப்பிட்டுட்டு என் பின்னாடி வரதை இதோட நிப்பாட்டிக்கோ, இல்லைனா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு
தங்கமயில கீழே தள்ளி விட்டுறாங்க. தங்கமயில் அதுக்கு அடுத்ததான் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இனிமே உனக்கு எனக்கும் எந்த ஒட்ட உறவும் இல்லைன்னு சொன்னது. இப்படி எல்லா விஷயத்தையும் போட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.